தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் விண்டோஸ் 10 OS வந்து எப்படி வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். விஷுவல் பாக்ஸ்னால் வந்து என்னன்னு தெரியலனா அதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இன்னும் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஐ பட்டன் தரேன், மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மட்டும் வந்து சொல்லிடுறேன். விஷுவல் பாக்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமில் வந்து ஏற்கனவே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு OS வந்து இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணது மூலமாக நம்ம வந்து அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற OSக்குள்ளேயே நம்மளால் வந்து இன்னொரு OS வந்து ரன் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோட சிஸ்டமில் நான் வந்து விண்டோஸ் 7 OS வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணதன் மூலமாக அந்த விண்டோஸ் 7 OSக்குள்ளேயே வந்து என்னால் வந்து இந்த விண்டோஸ் 10 OS வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இதை வந்து வீடியோக்குள்ள வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். கூட வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணி ஆலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து விண்டோஸ் 10 OSஐ எப்படி வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து ஒரு OSஐ வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம சிஸ்டமில் வந்து ஒரு சில ரெக்யர்மெண்ட் எல்லாம் வந்து இருக்கணும். அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். நம்ம சிஸ்டமில் வந்து அட்லீஸ்ட் வந்து 4 GB ரேமாவது இருக்கணும். 4 GB நான் 4 GBக்கு மேலே இருந்தாலும் வந்து நல்லது தான். ஆனால் வந்து நீங்கள் 4 GB கம்மியாக இருக்கிற சிஸ்டமில் வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து ஏதாச்சும் OS வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகிடும். அதனால் வந்து 4 GB இன்னும் வந்து 4 GBக்கு மேலே இருக்கிற சிஸ்டமில் மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்தது வந்து CPUவில் வந்து நமக்கு வந்து விஷுவலைசேஷன் வந்து எனேபிளில் வந்து இருக்கணும். இந்த விஷுவலைசேஷன் வந்து எனேபிள் இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து இந்த விஷுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த விஷுவலைசேஷன் வந்து எனேபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்க்கு வந்து இருக்கும். ஜஸ்ட் அங்கே வந்து ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து டாஸ்க் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் எனேபிள்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கணும். கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே வந்து எனேபிள் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து OS எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியும். இங்கே வந்து டிசேபிள் வந்து இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒரு சில சிஸ்டமில் நம்ம வந்து UEFIயில் போயிட்டு எனேபிள் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு 2 ஃபைல் வந்து வேணும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நமக்கு வந்து விண்டோஸ் 10ஓட OS ஃபைல் வந்து வேணும். ஆமாம், செகண்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் நமக்கு வந்து வேணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் 10ஓட OS ஃபைலை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த விண்டோஸ் 10ஓட OS ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த OS ஃபைலை வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு USB கேபிள் மூலமாக வந்து உங்கள் சிஸ்டம்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டேட்டா லாஸ் ஆகிறது கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஓகே, இப்போ வந்து இந்த விண்டோஸ் 10ஓட OS ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசருக்கு வந்து போயிடுங்க. இந்த இடத்துல வந்து விண்டோஸ் 10 டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். இல்லை வர ஃபஸ்ட் ரிசல்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து எதுவுமே வந்து காட்டாது. அதே நீங்கள் வந்து மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லை நமக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷனை வந்து கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் வந்து பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி பண்ணது நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து இந்த பேஜுக்கு வந்து வந்துட்டோன்னே உங்கள் மவுஸில் வந்து ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களோட ஸ்க்ரீன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோடிங் எல்லாம் வந்து வரும். இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஐக்கான் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த பேஜை வந்து ஒரு வாட்டி வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் வந்து பண்ணிட்டோன்னே உங்கள் மொபைலில் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீன் வந்து வருமோ அதே ஸ்க்ரீன் வந்து இப்போ வந்து உங்கள் PCலையும் வந்து வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் எடிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்த விண்டோஸ் 10 அக்டோபர் 2020 OS மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. செலக்ட் வந்து பண்ணிட்டோன்னே கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் வந்து செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 பிட் 64 பிட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 2 டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து 64 பிட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் வந்து இந்த 64 பிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த OS ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ செகண்ட் ஒன்று வந்து விஷுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுவே வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசருக்கு வந்து போயிடுங்க. இந்த இடத்துல வந்து விஷுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறேன், என்டர் கொடுங்க. இல்லை வர ஃபஸ்ட் ரிசல்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
அதை வந்து கிளிக் பண்ணுறோன்னே உங்களுக்கு வந்து இந்த விஷுவல் பாஸோட exe ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நம்ம வந்து இந்த exe ஃபைலை யூஸ் பண்ணி இந்த விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த விஷுவல் பாஸோட exe ஃபைல் வந்து இது வந்து இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி இந்த விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த exe ஃபைல் மேலே வந்து ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இந்த விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து ஃபினிஷை கொடுத்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஆகியிருக்கும். ஜஸ்ட் உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த விஷுவல் பாஸ் சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட் வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நியூ இன்ட்ரோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே நீங்கள் வந்து எந்த ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த ஓஎஸ்க்கு வந்து என்ன நேம் வந்து தரப்போகிறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து விண்டோஸ் 10 வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து விண்டோஸ் 10 டைப் பண்ணுறோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட டைப்பு வெர்ஷன் எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து விண்டோஸ் 10 டைப் பண்ணுறோன்னே நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த ஓஎஸ்க்கு வந்து எவ்வளோ ஜிபி ரேம் வந்து தரப்போகிறீங்க வந்து கேட்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் வந்து இருக்கும் அதுக்கு வந்து பாதி ஜிபியை வந்து இந்த இதுக்காக வந்து கொடுங்க. இப்போ என்னோட சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் வந்து இருக்குது. அதனால் நான் வந்து 4 ஜிபி வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து 4 ஜிபி வந்து கொடுத்துக்கிட்டேன். உங்கள் சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் இருக்கோ அதுக்கு வந்து பாதி ரேம் வந்து இதுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ ரேம் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கிரியேட் விஷுவல் ஹார்ட் டிஸ்க் நவ் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து VDI ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக்கலி அலாகேட்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த ஓஎஸ்க்கு வந்து எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து தரப்போறீங்கன்னு வந்து கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 50 ஜிபியை வந்து தர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து 50 ஜிபியை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 50 ஜிபியை நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த 50 ஜிபியை வந்து எந்த டிஸ்க்லேருந்து எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மேலே வந்து காட்டும். அதாவது இப்போ உங்களோட டிஸ்பீஸில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் C, D, E, F எல்லாம் வந்துருக்கும். இங்கே வந்து எந்த டிஸ்க்லேருந்து அந்த 50 ஜிபியை வந்து எடுக்க போகிறீங்க வந்து கேட்கும். நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்க் F தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டிஸ்க் Fல தான் வந்து எனக்கு ஒரு 50 ஜிபி வந்து ஃப்ரீயாக வந்துருக்கு. உங்களுக்கு வந்து எந்த டிஸ்கில் வந்து ஒரு 50 ஜிபி வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து டிஸ்க் F வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த டிஸ்கில் வந்து அந்த 50 ஜிபி வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னே ஜஸ்ட் இங்கே வந்து சேவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கிரியேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே, இப்போ இந்த விஷுவல் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து இந்த விண்டோஸ் 10 வந்து ஆட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செட்டிங்க்கு போயிட்டு ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மாற்றணும். அதை வந்து எப்படி வந்து பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து டிஸ்பிளே என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த ஓஎஸ்க்கு வந்து வீடியோ மெமரி வந்து எவ்வளோ தரப்போறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். கரெக்டாக வந்து பாதி வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பாதி வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் 3D ஆக்சிலரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும் வந்து இந்த ஆப்ஷனை வந்து டிக் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் சிஸ்டமில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இல்லைனா இதை வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுடுங்க. இப்போ இங்கே இருக்கிற ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே வந்து எம்டியை வந்து கிளிக் பண்ணுங்கள். எம்டியை வந்து கிளிக் பண்ணுறோன்னே இப்போ இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் ஐக்கான் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஏ டிஸ்க் ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த விண்டோஸ் 10 ஓஎஸ் ஃபைலை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஓஎஸ் ஃபைலை வந்து செலக்ட் வந்து பண்ணுறோன்னே ஜஸ்ட் வந்து ஓப்பன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எல்லா வேலையும் வந்து முடிச்சிடனே ஜஸ்ட் வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து இப்போ வந்து விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது இது மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த விண்டோஸ் 10 ஃபைல் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் 10 ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் வந்து ஆகிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்து வரும். இந்த பேஜில் வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஐ do not have a product என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன எடிஷன் வந்து வேணும்னு கேட்கும். விண்டோஸ் 10 ப்ரோ வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விண்டோஸ் 10 ப்ரோவில் தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தருவாங்க. ஓகே, இப்போ வந்து விண்டோஸ் 10 ப்ரோ வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டெர்ம் பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கஸ்டம் என்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்க்காக நம்ம அலோகேட் பண்ண அந்த 51 GB வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ வந்து இந்த விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour கூட வந்து எடுத்துக்கும். அதனால் நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துச்சு. எனக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு சொல்லி வந்துச்சு. இப்போ வந்து இந்த ஓஎஸ் வந்து ஒரு வாட்டி வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியை வந்து செலக்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கீபோர்ட் லே அவுட்டை வந்து செலக்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்க்கு வந்து என்ன நேம் வந்து வைக்க போகிறோமோ அந்த நேமை வந்து டைப் வந்து பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டோன்னே இப்போ வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறீங்களா சொல்லி வந்து கேட்கும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் வந்து பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து வேணாம்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து எதுவுமே வந்து டைப் பண்ணாமல் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து எடுத்துக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த விண்டோஸ் 10 ஓஎஸை வந்து விஷுவல் பாக்ஸில் வந்து ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.